ஆடி 18ஆம் பெருக்கு பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை அடையாறில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் கிராமிய நடனங்களை ஆடி உற்சாகமாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் ஆடி 18 சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஆடி 18 தமிழகத்திலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நதிகளையும் புனித நீராடி அந்த ஆடிப்பெருக்கன்று வரவேற்பது வழக்கம் தமிழக மக்கள். அந்த வகையில் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மகளிர் கல்லூரியில் ஆடிப்பெருக்கு 18 நிகழ்ச்சியையொட்டி கல்லூரி மாணவிகள் ஆயிரக்கணக்கான மாணவிகள் பட்டாடை உடுத்தியும் அதே போன்று பாரம்பரிய தாவணி பாவாடை சேலைகள் உடுத்தியும் இந்த ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சியில் கொண்டாடுவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். அதே போன்று பாரம்பரிய நடன கலைகளான மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட அந்த பாரம்பரிய நடன கலை அந்த நிகழ்ச்சிகளை அரங்கேற்றியும் இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் கொண்டாடி வருகின்றனர். அதே போன்று காவிரி நீரை வரவேற்பது போல இங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீரில் இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் பூ மற்றும் பழங்கள் உள்ளிட்ட அந்த தட்டுகளை ஏந்தியபடி இங்க இருக்கக்கூடிய அந்த ஆறு போன்ற ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொட்டியில் விளக்குகளை விட்டபடி அந்த நீரை புனித நீராடி வணங்கியபடி இந்த ஆடிப்பெருக்கு 18 நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.